குவாட் கண்ட்ரீஸ் நடத்திட்டு வர ஒரு மிகப்பெரிய கடற்போர் பயிற்சி தான் மலபார் எக்ஸசைஸ். இந்த மலபார் எக்ஸசைஸ் அக்டோபர் 8ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த வருஷம் இந்தியா இதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மலபார் எக்ஸசைஸினுடைய பிகினிங் ஹார்பர் பேஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னா விசாகப்பட்டினத்துல தான். வழக்கம் போல இந்த மலபார் எக்ஸசைஸ்ல குவாட் கண்ட்ரீஸான ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, யுஎஸ் போன்ற நாடுகள் இருக்க போறாங்க. 1992ல மலபார் எக்ஸசைஸ் இந்தியா மற்றும் யுஎஸ் இந்த இரண்டு நாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 2007ல ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அப்படின்னு புதிய சில நாடுகள் இணைஞ்சு 2015ல ஜப்பான் பெர்மனன்ட் மெம்பர் ஆகி 2020ல ஆஸ்திரேலியா திரும்ப ரீஜாயின் பண்ணி இப்போ குவாட் கண்ட்ரீஸ் மட்டும் பயிற்சி செய்யக்கூடிய கடற்போர் பயிற்சியா இந்த மலபார் எக்ஸசைஸ் இருக்கு. இந்தியாவோட கடற்படையில இருந்து இந்த போர் கப்பல்கள், ராணுவ விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவை பங்கு பெற இருக்கு. ஆஸ்திரேலியா சைடுல இருந்து அவங்களுடைய ஆன்சாக் கிளாஸ் ஃபிரிகேட்டான HMAS ஸ்டூவர்ட் கப்பல் இணைய இருக்கு. இந்த கப்பலோட MH-60R ஹெலிகாப்டரும் P-8 மெரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்டும் இணைய இருக்கு. யுஎஸ் சைடுல இருந்து ஆலிபர்க் கிளாஸ் டெஸ்ட்ராயரான USS டோவே இணைய இருக்கு. கூடவே அதோட இன்டெகிரல் ஹெலிகாப்டரும் இந்த கடற்போர் பயிற்சியில ஈடுபட போகுது. ஆஸ்திரேலியா போலவே இவங்களும் P-8 மெரிடைம் ஏர்கிராஃப்ட பயன்படுத்த போறாங்க. கடைசியா ஜப்பானை பொறுத்தவரை அவங்களுடைய முராசமி கிளாஸ் டெஸ்ட்ராயரான JS ஏரியாக்கி டெஸ்ட்ராயரை பயன்படுத்த இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, US போன்ற நாடுகளுடைய ஸ்பெஷல் போர்ஸும் இந்த கடற்போர் பயிற்சியில் ஈடுபட இருக்காங்க. அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும்